ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.4ல் 4th சம். A -5,6 மற்றும் B 4,-3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. ஃபஸ்ட்டு ஏபி அப்படின்னு 2 புள்ளி இருக்குது. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கிடுவோம், இதை பின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இதை 3 சமபாகங்களாக பிரிக்க போகிறோம். 1 2 மொத்தம் 3 இருக்கா, 1 2 3. இந்த பிரிக்கிற இந்த புள்ளியுடைய ஆயத்தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புள்ளியை நம்ம பின்னு எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது புள்ளியை கியூன்னு எடுத்துக்கிடுவோம். பி எந்த விகிதத்தில் பிரிக்கும், இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்கா, அப்போது 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும். கியூங்கிற புள்ளி எப்படி பிரிக்கும், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அடுத்து 1 இருக்குது, அப்போது 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்குமா. ஃபஸ்ட்டு பி புள்ளி கண்டுபிடிப்போமா. ஏயும் பியையும் எடுத்து எழுதிக்கிடுவோம். அதில் x1, இதில் பாருங்கள் x1 y1 x2 y2. பிங்கிற புள்ளி எந்த விகிதத்தில் பிரிக்கி, 1:2. அப்போ m1 n2. இப்போ ஃபார்முலா என்ன, புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு mx2 + nx1 is divided by m + n, my2 + ny1 is divided by m + n. இப்போ x2 இருக்க இடத்துல என்ன போடணும், 4, m இருக்க இடத்துல 1, அப்போ 1 × 4 ப்ளஸ் n இருக்க இடத்துல என்ன போடுவோம், 2 இன்று x2 என்னது, x1 என்னது -5 பை m 1 n 2. ஸோ 1 + 2, அதே மாதிரி y2 இருக்க இடத்துல என்ன போடணும், -3, m இருக்க இடத்துல 1, n இருக்க இடத்துல 2, y1 இருக்க இடத்துல 6 பை m + n. ஸோ 1 + 2. இப்போ பாருங்கள், 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 1 நாள் 4, 2 10, மைனஸ் இருக்கிறதுனால -10 பை 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 1 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 ப்ளஸ் 6 12 பை 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. 6லேருந்து 4 கழிச்சா -6 பை 3, 12லேருந்து 3 கழிச்சா 9 பை 3. 1 3 3 2 3 6, 1 3 3 3 9. அப்போது பிங்கிற புள்ளி என்ன, -2, 3. இதே மாதிரி கியூங்கிற புள்ளி கண்டுபிடிப்போமா. அதே மாதிரி தான், ஆனால் m இருக்க இடத்துல 2 போடணும், n இருக்க இடத்துல 1 போடணும். அதாவது கியூங்கிற புள்ளி 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும், பிங்கிற புள்ளி 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும். x1 x2 இருக்க இடத்துல நம்ம இதில் பிரதியிட்ட மாதிரியே போடணும். இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போது கியூங்கிற புள்ளி கண்டுபிடிப்போமா. m இருக்க இடத்துல 2 போடணும், n இருக்க இடத்துல 1 போடணும். இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டோம் அப்படின்னா 2 × 4, 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 2 8 மைனஸ் 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 1 5 பை 3, 2 3 6 ப்ளஸ் 1 6 6 பை 3. 8லேருந்து அந்த 5 கழிச்சா 3 பை 3, -6 + 6 கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஸோ 0 பை 3. வகுத்தலில் மேலே 0 இருந்துச்சு அப்படின்னா 0 தான் போடணும். 1 3 3 1 3 3. அப்போ ஆன்சர் கியூங்கிற புள்ளி என்ன அப்படின்னா 1, 0. ஸோ ஏபியை 3 சமபாகங்களாக பிரிக்கிற புள்ளி என்னது அப்படின்னா -2, 3 1, 0. இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.